Dear 10th grade students, Vanakkam. I am Mrs. Mahalakshmi Natarajan, here to teach you 10th standard zoology portions. This is our channel Mauniga Zoology Coaching to serve you with 10th standard zoology concepts and notes. Our channel's first video is on unit number 13, Structural Organization of Animals. Today's class learning objectives: to know the importance of classification, to understand the morphology and anatomy of an invertebrate, to know the various features of leech. அப்போ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வகைப்படுத்துதலோட முக்கியத்துவத்தையும் ஒரு முதுகெலும்பு இல்லாத உயிரினத்தோட மார்ஃபாலஜியும் அனட்டமியும் பார்க்க போகிறோம். அந்த உயிரினம் தான் என்னது? லீச், அதாவது இரத்த அட்டை. அப்போது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம புக்கில் இருக்கிற இன்ட்ரோடக்ஷனை பார்ப்போம். இன்ட்ரோடக்ஷனில் பயோஸ்பியர் பற்றி கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் பயோஸ்பியர்? பயோ மீன்ஸ் லைஃப் அண்ட் ஸ்பியர் மீன்ஸ் அ பால். A ball which is carrying numerous life is called as biosphere. So especially the regions of the earth that contains living organism is called as biosphere. So இந்த பயோஸ்பியரில் நிறைய லிவிங் ஆர்கானிசம்ஸ் இருக்குது ஏர்த்தில். அப்போது அந்த ஆர்கானிசம்ஸை பற்றி படிக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குறீங்க 2 டைப் ஆஃப் ஃபோட்டோஸ். ஒரு ஃபோட்டோவில் எல்லா கிளாத்ஸும் கொலாப்ஸ் ஆகி கிடக்குது. செகண்ட் ஃபோட்டோ, ஆல் தி கிளாத்ஸ் ஆர் அரேஞ்ச்டு ப்ராப்பர்லி. ரைட் நவ் இப்போ உங்கள் அம்மா இந்த ஒரு ஃபஸ்ட்டு பிக்சரில் இருக்குது இல்லையா, இந்த கண்டிஷனில் உங்களோட சாக்ஸை கண்டுபிடிச்சிட்டு வாங்க அப்படி சொன்னாங்கன்னா உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது இல்லையா? ஆனால் செகண்ட் பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக எல்லாமே ஷெல்ஃபில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கு. ஸோ யூ கேன் ஈஸிலி பிக் யோர் சாக்ஸ், isn't it? ஸோ ஃப்ரம் திஸ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் கிளாசிஃபிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ப்ராப்பராக என்ன பண்ணி வைக்கணும்? அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். அப்படி அரேஞ்ச் பண்ணி வைக்கும்போது நம்ம அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ஈஸியாக படிச்சிடலாம். அதே மாதிரி தான் பயோஸ்பியரில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்கானிசம்ஸையும் பற்றி படிக்கணுன்னா நம்ம அதுங்களை ப்ராப்பராக கிளாஸிஃபை பண்ணி வைக்கணும். ஸோ ஃப்ரம் திஸ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் கிளாஸிஃபிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் லேர்னிங் அபவுட் எனி ஆர்கானிசம்ஸ் இன் தி வேர்ல்ட். ஸோ ஃபார் லேர்னிங் ஆல் தி ஆர்கானிசம்ஸ் நம்ம வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்கானிசம்ஸையும் 2 கேட்டகரியாக பிரிக்கிறோம். ஓகே, ஸோ ஆல் த லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஹாவ் பீன் கிளாசிஃபைட் இன்டு 2 categories. The first one is the group which does not contain a backbone. Second category contains a backbone. அப்போ ஃபஸ்ட்டு குரூப்புக்கு என்ன கிடையாது? முதுகெலும்பு கிடையாது. அந்த குரூப்பை நம்ம எப்படி கூப்பிடுறோம்? இன்வெர்டிபிரேட்ஸ் அப்படின்னு கூப்பிடுறோம். செகண்ட் குரூப் contains a backbone and we are calling it as a vertebrate. Clear? So நம்ம கூட example for a vertebrate because we have a backbone, right? We can stand straight, we are having erect position. So we will be coming under vertebrates. Whereas simple organisms like இந்த பிக்சர்லேயே பாருங்களேன், like earthworm or starfish, in the platyhelminthes, all these worms, they do not have a backbone. So in this class 10th you are going to learn one example for invertebrate as well as vertebrate. The example for invertebrate is Indian cattle leech. Why we are calling this organism as Indian cattle leech? So cattle na என்னது? கால்நடைகள். அப்போ அந்த மாடு, ஆடு, செம்மறி ஆடு, இந்த மாதிரி அனிமல்ஸை தான் நம்ம கேட்டல்னு சொல்கிறோம். அப்போ இந்த கேட்டலுக்கும் இந்த லீச்சுக்கும் என்ன சம்மந்தம் பார்த்தா, லீச் இந்த கேட்டல்லேருந்து தான் என்ன எடுத்துக்குது? ஃபுட் எடுத்துக்குது. ஓகே, ஸோ த லீச் இஸ் சக்கிங் பிளட் ஃப்ரம் த கேட்டல். இந்த கேட்டல் அப்படிங்கிற விலங்கினத்திலிருந்து தான் லீச்சு ஃபுட்டாக எடுத்துக்கும். ஸோ அதனால தான் நம்ம இந்த லீச்சை த இந்தியன் கேட்டில் லீச் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எல்லா ஆர்கானிசம்ஸ்க்குமே தே ஹாவ் அ சயின்டிஃபிக் நேம், ரைட்? அதே மாதிரி இந்த லீச்சுக்கும் என்ன இருக்குது? சயின்டிஃபிக் நேம் இருக்குது. அது பேர் ஹிருடினேரியா கிரானுலோசா. ஹிருடினேரியா கிரானுலோசா, ரைட்? ஸோ திஸ் லீச் இஸ் சக்கிங் blood from the other organism. So we are calling it as a blood sucking parasitic worm. The next thing is taxonomic position. Taxonomic position is given in our textbook. It is an important 2-mark question, right? ஸோ நம்ம புக்லேயே ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் கொடுத்துருப்பாங்க டாக்ஸானமிக் பொசிஷன். இதை நம்ம படிச்சுக்கணும். இது நம்ம லீச்சை எந்த பொசிஷனில் ப்ளேஸ் பண்ணுறோன்னு கொடுத்துருக்கு. ஃபைலம்,
Annelida, class Hirudinea, order Gnathoptellida, genus Hirudinaria, and species Granulosa. Once again I repeat, phylum Annelida, class Hirudinea, order Gnathoptellida, and genus Hirudinaria, and species Granulosa. Now we can see the meaning for each and every hierarchy. First one is phylum Annelida. So phylum அப்படிங்கிறது ஒரு group. Okay, it contains a group of organism. So எந்த type of organism நம்ம phylumல வைக்கிறோம்? இந்த phylumல phylum Annelidaல எந்த புழுக்களுக்குலாம் பாடியில் நிறைய டிவிஷன்ஸ் இருக்கோ அந்த புழுக்களை தான் நம்ம எதில் வைக்கிறோம்? phylum Annelidaல வைக்கிறோம். So this phylum also include many worms like earthworm. So for example, காமனாக நம்ம earthworm கூட பார்த்துருப்போம். அதோட பாடியில் நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, நிறைய டிவிஷன்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த லீச்சோட பாடியிலையும் செக்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ லீச் இஸ் ஆல்சோ கம்மிங் அண்டர் தி phylum Annelida. கிளியர்? ஸோ எந்தெந்த புழுக்களுக்கெல்லாம் பாடியில் செக்மெண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாமே phylum Annelidaல வரும். இப்போ நம்ம இதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்குறோம். இந்த பிக்சரில் நீங்கள் ஒரு ட்ரெயின் பார்க்குறீங்க இல்லையா, we have traveled in train. So the train will contain more compartments, right? ஸோ நிறைய பாக்ஸஸ் ஒன்று பின்னாடி ஒன்று இருக்குது. இதே மாதிரி தான் இந்த லீச்சோட பாடியிலையும் செக்மெண்ட்ஸ் ஒன்று பின்னாடி ஒன்று அரேஞ்ச் ஆகிருக்கும். அதே மாதிரி தான் நம்ம ட்ரெயின்குள்ளே பார்த்தா ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சீட்டிங்ஸ் மாதிரி தான் நெக்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்லேயும் இருக்கும். சேம் லைக் தட் லீச்லேயும் ஒரு செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் நெக்ஸ்ட் செக்மெண்ட்லேயும் ரிப்பீட் ஆகியிருக்கும். ஸோ சச் டைப் ஆஃப் செக்மெண்டேஷன் இஸ் கால்ட் ஆஸ் மெட்டாமெரிசம். கிளியர்? ஸோ செக்மெண்டேஷன் டைப் இஸ் கால்ட் ஆஸ் மெட்டாமெரிசம் பிகாஸ் the organs present in one segment will be repeated in the simultaneous segments also. Next one is class Hirudinea. நம்ம லீச்சை வந்து கிளாஸ் ஹிருடினியாவில் வைக்கிறோம். ஏன் அப்படின்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு we have to see about this picture. 2 pictures நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு பிக்சர் பாருங்கள், ஒரு சின்ன காயம் இருக்குது, அதுலேருந்து ரத்தம் வருது. ஆனால் அதே 2 நிமிஷம் கழித்து என்னவாகும்? அந்த ரத்தம் அப்படியே உறைஞ்சிடும், ஃபர்தராக பிளட் வந்து லீக் ஆகாது. இது ஏன் அப்படின்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்து ஃபர்தராக பிளட் லீக் ஆகாமல் பார்த்துக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? பிளட் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது நம்ம பிளட்டு பாடியிலேருந்து ஃபர்தராக லீக் ஆகாமல் என்ன பண்ணிக்கும்? ப்ரிவென்ட் பண்ணிக்கும். ஓகே, ஸோ இல்லைன்னா என்னவாகும்? ஒரு சின்ன காயத்துலேருந்து கூட பிளட் லீக் ஆகிட்டே இருக்கும். அப்போ இங்கேயும் இந்த லீச் பாடியில் என்ன செக்ரீட் ஆகுதுன்னா ஒரு ஃபேக்டர் செக்ரீட் ஆகுது, ஒரு கெமிக்கல். அந்த கெமிக்கல் வந்து இந்த மாதிரி ரத்தம் உறையிறத என்ன பண்ணுதுன்னா தடுக்குது. ஓகே, ஸோ இட் ப்ரிவென்ட்ஸ் பிளட் கிளாட்டிங். ஸோ there is a chemical which is secreted by leech which prevents blood clotting, and that chemical is called as hirudin. இது ஒரு important 1 mark question. அந்த கெமிக்கலோட நேம் என்னது? hirudin. The hirudin is present in the saliva of leech. ஓகே, ஸோ ஏன் இந்த ஹிருடின் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா, சப்போஸ் இந்த லீச் இந்த கேட்டலில் அட்டாச் ஆகி கடிக்கும்போது அந்த கேட்டலோட உடம்புல என்ன நடக்கும்? நார்மலி ஒரு பிளட் கிளாட்டிங் ப்ராசஸ் நடக்கும். ஸோ ஈஸியாக அந்த வூண்ட்லேருந்து என்ன வராது? பிளட் வராது. பட் இந்த ஹிருடின் உள்ளே போய் என்ன பண்ணும்? பிளட் கிளாட்டிங்கை ப்ரிவெண்ட் பண்ணும். ஸோ கண்டினியூஸாக பிளட் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இதுக்காக தான் ஹிருடின் இருக்குது. இப்போ ஆர்டர் Gnathoptellida. ஆர்டர் மீன்ஸ் த நெக்ஸ்ட் hierarchical position. It is called as Gnathoptellida. Gnathoptellida is a Greek word. Okay, we are dividing it into two words. Gnatho means jaws and Tellida means leech. So leech is having jaws like that. இப்போ நம்மளோட ஃபேஸில் கூட என்ன இருக்குது? தாடை எலும்பு இருக்குது. அந்த எலும்பில் வந்து பற்கள் லொக்கேட் ஆகிருக்கு. So we are having teeth attached to the jaw bones, right? In the same way, the leech is also having jaws. பட் நமக்கு மேல் தாடை கீழ் தாடை 2 தாடை இருக்குது இல்லையா, ஆனால் லீச்சுக்கு எத்தனை தாடை இருக்குது பாருங்கள்? 3 தாடைகள் இருக்குது. ஓகே, there are 3 jaws present in the body of leech. That's why it is coming under the order Gnathoptellida. இப்போ you look at the picture. இந்த ஃபஸ்ட்டு பிக்சரில் பார்த்தா அதில் 3 jaws கிளியராக தெரியுது. அந்த லீச் வந்து மவுத் ஓப்பன் பண்ணும்போது எத்தனை jaws பார்க்க முடியுது? 3 jaws. அதே மாதிரி look at the next picture. அந்த ஜாஸோட ஓரமாக sharp teeth arrange ஆயிருக்கு. So there is nearly 3 rows of sharp teeth present in the border of the jaws. Clear? So that's why it is coming under the order Gnathoptellida.
The next thing is about habitat. Habitatனா லிவிங் பிளேஸ், நம்ம எந்த இடத்துல வாழுறோம் அப்படிங்கிறது தான் ஹேபிடேட். கிளியர்? அப்போ லீச்சுக்கும் ஒரு ஹேபிடேட் இருக்குது, அது பர்டிகுலர் இடத்துல தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. அது எங்கேன்னு பார்த்தா இந்தியா, பங்களாதேஷ், Pakistan, Myanmar and Sri Lanka. So these are the regions where this leech is commonly found. Whereas the leech is having the habitat of aquatic environment. It lives in water. Clear? So which kind of water it prefers? It means it is preferring fresh water. எந்த வாட்டரில் நல்லா வாழுது அப்படின்னா நன்னீரில் வாழுது. அப்போ உப்பு கரிக்காத நல்ல நீரில் தான் அதால் என்ன பண்ண முடியும், வாழ முடியும். அப்போது it is living in different fresh water areas. Now next thing is habits. ஹேபிட்ஸுங்கிறது அதோட குணாதிசயங்கள். நம்மளோட புக்கில் வந்து 2 ஹேபிட்ஸ் கொடுத்துருக்கு. ஓகே, 2 habits are stressed in our book. One first thing is it is a sanguivorous animal, and second thing it is an ectoparasitic animal. So what is the meaning of sanguivorous? Sanguivorous are the group of animals which feeds on blood. So for example, we have learnt about herbivores, carnivores and omnivores, right? In the same way, the group of animals which are feeding on blood is called as sanguivorous animals. And also it is called as ectoparasitic animal. So parasites are group of animal which are depending on other organisms for food and shelter. Okay, so that those organisms are called as parasites, and when the parasites are found inside the body, we call them as endoparasite. But leech is attached outside, that's why we are calling it as ectoparasitic organism. So leech oda food base பண்ணி நம்ம அதை sanguivorous-னு கூப்பிடுறோம், ஏன்னா அது blood சாப்பிடுது. ரெண்டாவது, இந்த லீச் வந்து எங்கே அட்டாச் ஆகியிருக்குன்னா நம்ம பாடிக்கு வெளியே இருக்கிற ஸ்கின் சர்ஃபேஸில். அதனால தான் நம்ம அதை எப்படி கூப்பிடுறோம், எக்டோபாரசைட்டிக் அப்படின்னு கூப்பிடுறோம். எக்டோனா வெளியே, பாரசைட்டிக்னா ஒட்டுண்ணி. அப்போது இது எங்கே ஒட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்னா ஸ்கின்னில் ஒட்டிக்கிட்டு இருக்குது. ஸ்கின்னில் ஒட்டிக்கிட்டு பிளட்டை அதிகமாக சக் பண்ணிக்கிட்டு இருக்குது. அதனால தான் நம்ம இதை எப்படி கூப்பிடுறோம், எக்டோபாரசைட்டிக் அப்படின்னு கூப்பிடுறோம். ஸோ the 2 important characters stressed in our textbook is sanguivorous organism as well as ectoparasitic organism. So sanguivorous oda meaning enadhu, blood sucking in nature, and ectoparasitic meaning enadhu, it is living outside the body of a host. So host na enadhu, எந்தெந்த ஆர்கானிசமோட பாடியில் அது அட்டாச் ஆகியிருக்கோ அந்த ஆர்கானிசம் தான் நம்ம ஹோஸ்ட்னு கூப்பிடுறோம். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹோஸ்ட் இஸ் கிவன் ஹியர், லைக் ஃபிஷ்ஷஸ், ஃப்ராக்ஸ், கேட்டில்ஸ் அண்ட் ஈவன் ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ எந்தெந்த ஆர்கானிசம்லாம் ஃப்ரெஷ் வாட்டரில் வாழுதோ அந்த ஆர்கானிசம் எல்லாமே இதோட ஹோஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் கேரக்டர் வந்து ஷேப் ஆஃப் த பாடி. The body of the leech is soft, vermiform, elongated and segmented. லீச்சோட பாடி எப்படி இருக்குது, மென்மையாக இருக்குது. ஸோ சாஃப்ட்னு சொல்கிறோம். vermiform அப்படிங்கிறது ஒரு புழு மாதிரி இருக்குது. ஸோ when it is having a worm like body, we call that organism as a vermiform organism. And its body is elongated, lengthiயாக இருக்குது. Okay, and it is segmented. The body is divided into many segments. Clear? So we are describing its body as a soft, vermiform, elongated and segmented structure. And the body becomes ribbon shaped when extended. ஸோ பாடி வந்து எலாஸ்டிசிட்டியாக என்னவாகுது, நீளமாக போகுது. அப்படி நீளமாக அது இழுக்கும் போது பாடியோட ஷேப் என்னவாக இருக்குது, ரிப்பன் ஷேப்டாக இருக்குது. ஸோ பாடி பிகம்ஸ் ribbon shaped when it is extended, whereas body becomes cylindrical when it is contracted. Contraction என்னது, சுருங்கும் போது. So when you look at this picture you can understand. In the first picture I have shown you the extended body. Body நல்ல நீளமாக இருக்கும்போது body flat-ஆக இருக்குது. Okay, so it is nearly ribbon shaped. And look at the second picture, body is contracted, சுருங்கும் போது cylindrical bodyயாக இருக்குது. The next character is coloration. So all the organisms are brightly colored, right? So each and every organism is having unique color. In the same way leech is also having color. So it is different in its dorsal surface as well as ventral surface. So surface means a particular region. So here you should understand the difference between dorsal as well as ventral. Dorsal means back side of the body and ventral means the innermost region. Clear? அப்போ டார்சல் வென்ட்ரல் அப்படிங்கிறதுக்கு மீனிங் தெரிஞ்சாதான் இனி ஃபர்தராக வரக்கூடியதை நம்ம நல்லா படிக்க முடியும். இப்போ டார்சல்னா என்னது, முதுகுப்புறமாக இருக்கிறது நம்ம டார்சல் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் வென்ட்ரல் அப்படிங்கிறது உள்புறமாக இருக்கிறது நம்ம வென்ட்ரல் அப்படின்னு சொல்கிறோம்.
அப்போது எந்த ஒரு ஆர்கானிசமும் நடந்து போகும்போது நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் முன்னாடி ஒரு பூனைக்குட்டி தான் நடந்து போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதுக்கு முதுகு பகுதி இருக்கு இல்லையா, எங்கே அதற்கு சன்லைட் விழுதோ அந்த முதுகு பகுதியை தான் நம்ம என்ன சொல்கிறோம், டார்சல் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அதுக்கு வயிற்று பகுதி இருக்கும் இல்லையா, கீழ் நோக்கி அடிப்புறமாக இருக்கும், அந்த பகுதியை தான் நம்ம வென்ட்ரல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ லீச்சுக்கும் டார்சல் சர்ஃபேஸும் வென்ட்ரல் சர்ஃபேஸும் இருக்குது. The color of the dorsal surface is olive green in color and ventral surface is orange yellow or orange red in color. ஓகே, ஸோ ஏன் இப்படி டார்சல் சர்ஃபேஸ் olive green கலரில் இருக்குது அப்படின்னா, டு camouflage, இட் இஸ் லிவிங் இன் ஃப்ரெஷ் வாட்டர், ரைட்? ஸோ அந்த கலரோட பிளெண்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த டார்சல் சர்ஃபேஸ் எப்படி இருக்குது, olive green கலரில் இருக்குது. So this is the coloration of leech. The next character is segmentation. Segmentation means the division seen in the body of a leech. So in our book, 3 important features are given about the segmentation of leech. The first important character is metamerism, and second one is 33 segments, and third thing is each segment is again subdivided by a ring-like structure called as annuli. ஸோ லீச்சோட பாடியில் இருக்கக்கூடிய செக்மெண்டேஷனை நம்ம எப்படி கூப்பிடுறோம், மெட்டாமெரிசம் அப்படின்னு கூப்பிடுறோம். ஸோ ஐ ஹவ் ஆல்ரெடி டாட் யூ அபவுட் திஸ் by using a train picture. So when the organ present in one segment is again and again repeated in the coming segments, we are calling it as metamerism. Clear? So ஒரு செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகள் அப்படியே அடுத்த செக்மெண்ட்லேயும் இருந்துச்சுன்னா அதை நம்ம மெட்டாமெரிசம் அப்படின்னு கூப்பிடுறோம். திஸ் இஸ் an important 1 mark question. And second important 1 mark question is, there is fixed number of segments present in leech body. லீச்சோட பாடியில் எப்போவுமே நிரந்தரமாக எத்தனை செக்மெண்ட்ஸ் தான் இருக்கும், 33 செக்மெண்ட்ஸ் தான் இருக்கும். அப்போ நீங்கள் குட்டி லீச் எடுத்தாலும் சரி இல்லை அடல்ட் லீச் எடுத்தாலும் சரி, the body will contain how many segments, 33 segments. It is an important 1 mark question. Clear? So body of the leech contain 33 segments. Now each and every 33 segment is again and again divided. கிளியர்? அப்போ 33 செக்மெண்ட்ஸோடு நின்றுடாமல் அந்த 33 செக்மெண்ட்ஸுக்கு உள்ளேயும் என்ன இருக்குது, பிரிவுகள் இருக்குது. அந்த பிரிவுகளை தான் நம்ம ஆனுலை அப்படின்னு சொல்கிறோம். லுக் அட் திஸ் பிக்சர். இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர் யூ கேன் see nearly 4 segments of leech. So only I have shown you 4 segments. Clear? Actually how many segments are there? 33 segments are there, but I have shown you only 4 segments. Now you look at the second picture. Inside the segments, again and again it is divided by another ring-like structure called as annuli. So ஒவ்வொரு செக்மெண்ட்லையும் நியர்லி 4 or 5 annuli இருக்கும். இந்த annuli வந்து செக்மெண்ட்டை ஃபர்தர் அண்ட் ஃபர்தர் என்ன பண்ணியிருக்கோம், டிவைட் ஆகிருக்கும். ஓகே, த நெக்ஸ்ட் திங் இஸ் அபவுட் தி கிளைட்டெல்லம். அப்போ நம்ம 33 செக்மெண்ட்ஸ்னு படித்தோம் இல்லையா, இப்போ அந்த 33 செக்மெண்ட்ஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் செக்மெண்ட் இருக்குது. ஓகே, a piece of segment which is having importance in reproduction is called as clitellum, and we are calling the clitellum as temporary clitellum. We know the difference between temporary and permanent, isn't it? So temporary is seen only for a short period. So this clitellum is also appearing only for a short period. ஒரு particular regionல ஒரு particular time மட்டும்தான் என்னவாகுது, இந்த clitellum உருவாகுது. அது எந்த டைமில் மட்டும்தான் உருவாகுதுன்னா ரீப்ரொடக்ஷன் பீரியடில் மட்டும்தான் உருவாகும். ஸோ only during the breeding season we can see a prominent clitellum in the body of a leech. Clear? ஸோ எந்த பார்ட் வந்து இந்த மாதிரி கிளைட்டெல்லமாக இருக்குது அப்படின்னா, ஃப்ரம் 9th segment to 11th segment. ஸோ 9வது செக்மெண்ட்லேருந்து 11வது செக்மெண்ட் வரைக்கும் ஒரு தடிச்சு இருக்கும், வீங்கி போயிருக்கும். அதை நம்ம எப்படி கூப்பிடுறோம், கிளைட்டெல்லம் அப்படின்னு கூப்பிடுறோம். ஸோ வாட் இஸ் த டியூட்டி ஆஃப் திஸ் கிளைட்டெல்லம்? டு ப்ரொடியூஸ் cocoon. What is cocoon? Cocoon means a bag-like structure which is produced only during the breeding season. ஸோ இந்த பேக்கில் வந்து அந்த லீச் என்ன ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குதுன்னு பார்த்தா குட்டி லீச்சஸை ஸ்டோர் பண்ணி வைக்குது. ஸோ ஆஃப்டர் ரீப்ரொடக்ஷன் ஸ்மால் லீச்சஸ் வில் பி ஃபார்ம்ட், ரைட்? இந்த ஸ்மால் யங் ஒன்ஸ் எல்லாமே இந்த குக்கூனுக்குள்ளே பாதுகாப்பாக இருக்குது. இப்போ அங்கே எங்கேயும் இந்த குட்டி லீச்சஸை போட்டால் அது தொலைஞ்சு போயிடும் இல்லையா, மிஸ் ஆகிடும். ஸோ அதனால் அது குக்கூனுக்குள்ளே வச்சுக்குது பத்திரமா. And the next character is receptor. Receptor means the organ which is made for receiving something. So ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை வெளியே இருந்து என்ன பண்ணிக்குது, இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணுது. ஓகே, the organs which are made for receiving information. For example, now I am shouting, right now you can hear me. It's because of the ear. உங்கள் இயர் தான் என்ன பண்ணுது, ரிசீவ் பண்ணுது என்னோட வாய்ஸை. அது மாதிரி your eyes are looking at the slide.
So your eyes is receiving information. So all these organs which are receiving information from the environment can be called as receptors. So receptors ku innor name kuda nama sollala sense organs nu sollala. Okay, so the sense organs are found in the leech body also. So two types of sense organs are found. One thing is the light receptor. Clear? Light நோக்கி நல்லா ரிசீவ் பண்ணக்கூடிய ஆர்கன்ஸ் இருக்குது. அது என்னென்னா கண்கள், ஐஸ் இருக்குது. தேர் ஆர் நியர்லி 5 pairs of eyes. ஓகே, 10 கண்கள் இருக்குது. எங்கே லொக்கேட் ஆகிருக்கு? ஆன் த ஃபஸ்ட் 5 segment of the leech body. So already I taught you there are 33 segments, right? In the first 5 segments, the leech is having how many pairs of eyes? 5 pairs of eyes. And these 5 pairs of eyes are light receptors. They are meant for receiving light from the environment. எங்கே ஒளி இருக்கோ அதை நோக்கி இந்த லீச் நகர்ந்துகிட்டு இருக்கு. Next sense organ is the receptor. So throughout our body we are having skin, right? So wherever we touch we can feel it because there are small receptors. In the same way leech bodyலேயும் என்ன இருக்குது? Receptors இருக்குது. அப்போ இந்த sensory projections which are found on the leech body is called as receptor. They are known for receiving the touch stimuli. Clear? Two types of receptors are found. One is annular and another one is segmental receptors. Annular receptor na the receptors which are found in all the annuli. So there are many annuli, right? So எல்லா annuliலையும் இருக்கக்கூடிய குட்டி குட்டி receptor cells தான் நம்ம எப்படி கூப்பிடுறோம்? Annular receptors அப்படின்னு கூப்பிடுறோம். ஆனால் segmental receptors are found only in the first annuli of all the segments. So எல்லா segmentsல இருக்கக்கூடிய first annuliல மட்டும்தான் என்ன இருக்குது? Segmental receptor இருக்குது. Next character is the suckers. Suckers-na தமிழில் நம்ம உறிஞ்சிகள் அப்படின்னு சொல்கிறோம். In leech body, how many suckers are there? 2 suckers are there. Okay, these 2 suckers are used for locomotion as well as attachment. They are anterior as well as posterior sucker. So what is the meaning of anterior? Anterior na topmost region. பாடியில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் ரீஜன் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஆன்டீரியர் அப்படின்றோம். அந்த டாப் ரீஜனில் தான் என்ன இருக்கும்? மவுத் ரீஜன் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் நம்ம ஆன்டீரியர் சக்கரை எப்படியும் கூப்பிடலாம், ஓரல் சக்கர் அப்படின்னு கூப்பிடலாம். ஸோ ஓரல் மீன்ஸ் சம்திங் விச் இஸ் ரிலேட்டட் டு மவுத். கிளியர்? ஸோ விச் இஸ் ஃபவுண்ட் இன் வென்ட்ரல் பொசிஷன் அண்ட் இட் இஸ் ஆக்குபைங் த ஃபஸ்ட் 5 segments. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் இது டார்சல் சர்ஃபேஸில் இல்லை, ஃபஸ்ட்டு 5 segmentsோட டார்சல் சர்ஃபேஸில் ஏன் இல்லை அப்படின்னா அங்கே தான் என்ன இருக்குது? 5 pairs of eyes இருக்குது. ஸோ அதுக்கு கீழேயே வென்ட்ரல் சர்ஃபேஸில் leech is having an anterior or oral sucker and this is helping in feeding the food. So while it is attaching to the host body, this anterior sucker is used for attaching. கிளியர்? ஹோஸ்ட் பாடியை கெட்டியாக நல்லா அட்டாச் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த ஆன்டீரியர் சக்கர் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஆன்டீரியர் சக்கரோட உள்ளவே என்ன இருக்குன்னா மவுத் ரீஜன் இருக்குது. அதனால தான் ஆன்டீரியர் சக்கர் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஓரல் சக்கர். ஸோ இன்டீரியர் டு த ஆன்டீரியர் சக்கர் there is a mouth region, that's why it is called as oral sucker. Clear? The proper location of the anterior sucker is ventral in position. Now you can look at this picture. In the first picture you can see there is a fat leech, right? இந்த fat leech வந்து ஸ்கின்ல அட்டாச் ஆகியிருக்கு. எந்த எண்டெல்லாம் அட்டாச் ஆகியிருக்கு நல்லா பார்த்தீங்கன்னா அதோட டாப் ரீஜனில் இருக்கக்கூடிய மவுத் பார்ட்டும் அட்டாச் ஆகியிருக்கு, டெய்லும் அட்டாச் ஆகியிருக்கு. ஸோ எண்ட்லேருந்து என்ன புரியுது? 2 விதமான சக்கர்ஸ் இருக்குது. ஒன் இஸ் anterior sucker and another one is posterior sucker. The anterior sucker is nearby the mouth, right? So we are calling it as the oral sucker. Whereas the tail regionல லாஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த சக்கரை நம்ம எப்படி கூப்பிடுறோம்? posterior. ஸோ இதிலே உனக்கு புரிஞ்சிருக்கும் anteriorோட ஆப்போசிட் தான் என்னது? posterior. So from this picture you can understand 2 types of suckers are seen in leech body. One is present in the top region. We are calling it as the anterior sucker. It can be also called as the oral sucker. And second one is posterior sucker. Now we can see about the posterior sucker. The posterior means the last bottom of the body, right? It is formed by the fusion of last 7 segments. அப்போ நம்ம leechல 33 segments இருக்கா, அப்போ 33 நம்ம கவுண்ட் பண்ணலாம்னு நினச்சா முடியாது. 26 segments வரைக்கும் தான் கவுண்ட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா லாஸ்ட் இருக்கக்கூடிய 7 segmentsம் என்னவா இருக்குது? ஃபியூஸ் ஆகிடுச்சு.
ஒன்னோட ஒன்று ஒட்டி இருக்குது. ஸோ லாஸ்ட் 7 segments are fused together. You cannot count all the 33 segments of the leech because the last 7 is fused together. So from 27th to 33rd segment is fused together for forming a structure called as posterior sucker. ஸோ tail regionல் இருக்கக்கூடிய சக்கர் எத்தனை செக்மெண்ட்ஸால் ஆகியிருக்குன்னா 27th 33rd segment வரைக்கும். It is an important 1 mark question. Posterior sucker is formed by the fusion of last 7 segments னு எழுதலாம், இல்லைனா 27th 33rd segment னு வரைக்கும் எழுதலாம். Both suckers help in attachment as well as locomotion. So all these both suckers are used for attaching to the host as well as moving from one place to another. The next thing is external apertures. External apertures na enadhu body la irukkudiya துவாரங்கள். ஓகே, நேச்சுரல் ஓப்பனிங்ஸ் தான் நம்ம அப்பர்ச்சர் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸ்டர்னல்னால் வெளியே. ஸோ பாடிக்கு வெளியே தெரியக்கூடிய எக்ஸ்டர்னல் ஓப்பனிங்ஸ் தான் we are calling it as external apertures. The first one is mouth. Leech is having a mouth for sucking blood. So this mouth is located in the middle of anterior sucker. So already பார்த்தோம் இல்லையா, ventral surfaceல first to fifth segment is fused to form anterior sucker. Now in middle of this anterior sucker there is a mouth. Second thing is anus. Anus வந்து small aperture. Aperture என்னது opening. So a very tiny aperture is called as anus. The anus is meant for pushing out the digested waste, undigested waste. Clear? So digestion oda end product anus valiya veliye varudhu. Anus is located in the 26th segment. The next pore is nephridiopore. It is lying on the ventral on last annulus of each segment from 6th to 22nd. So ஆறாவது செக்மெண்ட்லேருந்து 22வது செக்மெண்ட் வரைக்கும் லாஸ்ட் ஆனுலஸில் என்ன இருக்குன்னா, ஒவ்வொரு லாஸ்ட் ஆனுலஸ்லையும் 2 ஓப்பனிங்ஸ் இருக்கும். அந்த 2 ஓப்பனிங்ஸ் தான் நம்ம எப்படி கூப்பிடுறோம், nephridiopores அப்படின்னு கூப்பிடுறோம். இப்போ the name, while you are pronouncing this name nephridiopore, you can understand it is something related with kidney because the basic unit of kidney is nephron, right? So this nephridiopore is also small opening which is used for pushing out the waste. Clear? So excretory waste தான் என்னவாகுது, இந்த nephridiopore வழியாக வெளியே வருது. ஸோ டோட்டலாக எத்தனை nephridiopores இருக்குது அப்படின்னா 17 pairs of nephridiopores இருக்குது. ஓகே, ஸோ ஆல் this nephridium, the small tubules present inside the leech body is collecting the waste and pushing out the waste through nephridiopore. Okay, so nephridiopore is excretory in function. It is found from 6th to 22nd segment. ஸோ ஆறிலிருந்து 22வது செக்மெண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய ரீஜியனில் இருக்கக்கூடிய துவாரங்களுக்கு பேர் நெஃப்ரிடியோபோர். இந்த நெஃப்ரிடியோபோர் தான் என்ன பண்ணுது, எக்ஸ்க்ரீட்ரி வேஸ்ட்டை வெளியே அனுப்புது. ஓகே, ஸோ டோட்டலி எத்தனை நெஃப்ரிடியோபோர்ஸ் இருக்கும், 17 pairs இருக்கும். Now next opening is having reproductive importance, that is the male genital pore as well as female genital pore. Now this leech படிக்கிறோம் இல்லையா, the cattle leech. Cattle leech is an example for an hermaphrodite organism. Hermaphrodite means the animal which is having both the male as well as female sex organ. So male organum female organum எங்கே தான் இருக்குது, சேம் பாடியில் இருக்குது. அப்போ ஒரே பாடியில் இருக்கிற ஆர்கானிசம் தான் நம்ம எப்படி கூப்பிடுறோம், hermaphrodite அப்படின்னு கூப்பிடுறோம். So when the organism is having 2 sex organs, then 2 sex openings will be seen, right? So here there is male genital pore as well as female genital pore. The male genital pore as well as female genital pore is found in the ventral region of the body, right? So அடி பாகத்தில் தான் இந்த 2 ஓப்பனிங்குமே லொக்கேட் ஆகிருக்கு. The proper location of the male genital pore is between the second as well as third annuli of 10th segment, and the proper location of the female genital pore is between the second and third annuli of 11th segment. So 33 segmentsல 10வது செக்மெண்ட்டில் தான் என்ன இருக்குன்னா மேல் ஜெனிட்டல் போர் இருக்குது, அண்ட் 11வது செக்மெண்ட்டில் தான் என்ன இருக்குது, ஃபீமேல் ஜெனிட்டல் போர் இருக்குது. ஸோ நம்ம வந்து நேச்சுரல் ஓப்பனிங்ஸ் தானே பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனால தான் நம்ம இந்த மேல் ஜெனிட்டல் போர் அண்ட் ஃபீமேல் ஜெனிட்டல் போர் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறோம். போர் மீன்ஸ் ஓப்பனிங். ஓகே, நவ் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் ஆல் த எக்ஸ்டர்னல் அபர்ச்சர்ஸ் I have included this picture. Okay, now you look at this picture, you can see in the first top, you can see topmost region there is an anterior sucker.
In the middle of the anterior sucker, you can see a mouth. Okay, so the mouth is properly located inside the anterior sucker. So mouth is the first opening we deal with. The second opening is anus. You can see the right bottom. Right bottom, I have included a small picture, right? You can see the anus, which is located in the middle of the 26th segment. But 33rd segment than the last segment. But anus is 26th la irukku appadina. Already I have explained you from 27th to 33 what is found? Posterior sucker is found. So according to the leech body, the last one will be the 26th segment. Clear? So 26th segment la proper anus locate aayirukku. The next opening is the male genital pore, which is seen in the 10th segment, and the next one is the female genital pore, which is located in the 11th segment. And also you can see in the picture la leech oda body la ஓரமா ஒரு குட்டியா ஒரு கருப்பு டாட் பார்க்கலாம் ரெண்டு சைடும். இந்த கருப்பு டாட் தான் என்னது நெஃப்ரிடியோ போர். ஓகே, ஸோ ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இங்கே வந்து எக்ஸ்க்ரீட்ரி வேஸ்ட் அனுப்புறதுக்கு நெஃப்ரிடியோ போர் இருக்குது ஃப்ரம் 6th segment to 22nd segment. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் 6th to 22nd இங்கே என்ன இருக்கும்? nephridium இருக்கும். It is opening outside through nephridio pore. Clear? Now you can see the left side top region. You can see the eyes. Okay, 5 pairs of eyes are located in the first 5 segments. So eyes are the receptive, light receptive organ which is present in the leech body. So from this diagram you can understand where these receptors as well as where all these openings are located properly in the leech body. The next thing is the divisions of the body of a leech. So based on the organs present in leech body or based on the importance of the region, we are dividing the leech body into different regions. ஓகே, என்னென்ன உறுப்புகள் இருக்குது, என்னென்ன ஆர்கன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம லீச்சோட பாடியை டிஃப்ரெண்ட்டாக நம்ம பிரிக்கிறோம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃப்ரம் ஃபஸ்ட்டு செக்மெண்ட் டு 5th segment we are calling the region as cephalic region. ஓகே, ஸோ ஏன் அப்படி cephalic region கூப்பிடுறோன்னா, we already know in the first segment there is mouth and from 1st to 5th segment there is 5 pairs of eyes, right? ஸோ எங்கே தான் இந்த மாதிரி சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்குது, நமக்கு ஃபேஸில் இருக்குது, ஹெட் ரீஜனில் இருக்குது இல்லையா, தட்ஸ் வை we are calling it as cephalic region. ஸோ cephalic means nothing but head region. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 5 segment is called as cephalic region. நீங்கள் அப்படியே இப்போ தேர்ட் ரீஜன் பாருங்கள். now you look at the third region, that is the clitellar region. So already I have informed you, clitellum is known for preparing the cocoon during breeding season, and the clitellum is seen from which segment? From 9th to 11th segment. Okay, so from 9th to 11th segment we are calling it as the clitellar region. இப்போ clitellumக்கு முன்னாடி இருக்கிறத நம்ம என்ன சொல்வோம்? previous to clitellum. So we are calling it as preclitellar region. Okay, so remaining regions are based on the middle region, caudal region as well as posterior sucker. Now the next thing is the body wall. The body wall அப்படிங்கிறது லீச்சோட பாடியில் இருக்கக்கூடிய particular regions. So while you cut the leech and look it under the microscope, you can see different tissues. Clear? ஸோ என்னென்ன ரீஜன்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்குறோம். கண்டிப்பாக இந்த ஆர்கானிசமில் ஒரு ஸ்கின் இருக்கும், மசில்ஸ் இருக்கும், நிறைய டிஷ்யூ இருக்கும் இல்லையா. ஸோ தீஸ் ஆர் எவ்ரி திங், மசில், ஸ்கின் அண்ட் டிஷ்யூஸ், எவ்ரி திங் இஸ் அரேஞ்ச்ட் இன் layers. How many layers are there? 5 layers. Okay, so for understanding the body wall, I have shown you as picture. I have drawn this picture. Clear? So when you touch a leech, you are touching the skin of the leech, right? And the skin க்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? cuticle அப்படின்னு சொல்கிறோம். So outermost layer of the leech body is called as cuticle. So what is difference between skin as well as cuticle? The cuticle can withstand different types of chemicals as well as pH of the soil. Clear? And also it can withstand digestive enzymes. So in the cuticle அப்படிங்கிறது outermost region இருக்குது. Now cuticle is followed by epidermis. So epidermis is nothing but skin. நம்ம பாடியிலையும் ஸ்கின் இருக்குது இல்லையா. So below the cuticle there is epidermis. The epidermis layer I have shown it in green in color. The third region is dermis. Below the epidermis there is a connective tissue which is called as dermis, and below the dermis there is circular muscle as well as longitudinal muscle. So இந்த ஸ்கின்னையும் இந்த மசிலையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக என்ன வேணும்? ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ வேணும். அந்த கனெக்டிவ் டிஷ்யூ தான் என்னது? டெர்மிஸ். ஓகே,
ஸோ இன்னர் டு தட் ஒரு சீலோம் இருக்கும். சீலோமை சுற்றி பாட்ரியோடல் டிஷ்யூ இருக்கும். பாட்ரியோடல் டிஷ்யூ இஸ் ப்ரொவைடிங் எலாஸ்டிசிட்டி டு த பாடி. Clear? And it is also having excretory function. Right? Now next thing is locomotion of leech. Locomotion of leech is an important 4-mark question. It is a book back 4-mark question. Right? We can expect this. So in the locomotion of leech, very very simple. What is the meaning of locomotion? When an organism is moving from one region to another in search of food or shelter or whatever it is. When it is moving, we are calling it as locomotion. So nothing but movement is called as locomotion. So leech is also capable of moving from one place to another, but it is undergoing two different movements. The first one is looping or crawling movement. க்ராலிங்னா தமிழில் என்னது? தவிழ்ந்து போகிறது இல்லையா? அப்போ ஒரு எர்த்து ஒரு லேண்ட் ரீஜனில் தான் என்ன பண்ண முடியும்? தவிழ்ந்து போக முடியும். அப்போ லீச் எப்போல்லாம் லேண்டுக்கு வருதோ அப்போல்லாம் அது என்ன பண்ணும்? தவிழ்ந்து போகும். லூப்பிங் ஆர் க்ராலிங் மூமெண்ட் அது பண்ணும். இந்த மூமெண்ட்டில் கண்டிப்பாக அதுக்கு என்ன வேணும்னா மசில்ஸ் வேணும். ஓகே, ஸோ ஆல்ரெடி இன் டயக்ராம் ஐ ஹவ் ஷோன் யூ ரைட். இட் இஸ் ஹேவிங் 2 types of muscle, circular muscle as well as longitudinal muscle. By contraction and relaxation of these muscles, the leech can move by crawling. The second movement is swimming movement. ஸோ தண்ணி இருந்தால் தான் ஸ்விம் பண்ண முடியும் இல்லையா? ஸோ எப்போல்லாம் அந்த லீச் வாட்டரில் போகுதோ அப்போல்லாம் அது என்ன பண்ணுது? ஸ்விம் பண்ணுது. அது ஒரு அழகான ஸ்விம்மர் மாதிரி என்ன பண்ணும்? நல்லா ஃபாஸ்ட்டாக ஸ்விம் பண்ணும். ஸோ தட்ஸ் வை இட் இஸ் கிவன் ஆஸ் தே பெர்ஃபார்ம் அண்டுலேட்டிங் மூமெண்ட்ஸ் இன் வாட்டர். அண்டுலேட்டிங் என்னது? நல்லா விசித்திரமான மூமெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது? அது வாட்டரில் காமிக்குது. ஸோ லைக் அ டேலண்டட் பர்சன் இட் இஸ் மூவிங் இன் water. So this leech is adapted for moving both in land as well as in water, right? So there are 2 types of movement in leech. One is looping or crawling and another one is swimming. So these 2 things are very important for 4-mark question, right? So first thing is the crawling movement is undergone by contraction and relaxation of the longitudinal and circular muscles, whereas swimming movement is done by the same muscles. But அந்த crawling movementக்கு அதுக்கு கண்டிப்பாக என்ன வேணும்னா suckers வேணும் for crawling. Okay, so here I have shown you both locomotion. In first picture you can see the looping movement. loopனா என்னது? ஒரு வளைவு, ஒரு bend. ஓகே, ஸோ லீச் வந்து லேண்டில் மூவ் ஆகி போகும்போது அதோட பாடி என்னவாகுது பாருங்கள்? பெண்ட் ஆகுது. யூ கேன் சி அது யூ ஷேப்பில் பெண்ட் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ பை அட்டாச்சிங் த பாடி டு த லேண்ட் பை யூஸிங் த anterior sucker as well as posterior sucker and it is bending the body into U shape. We are calling it as a looping movement, right? So by doing this the leech can move from one place to another place. So this is happening by the help of both suckers as well as muscles. Now look at the second picture. You can see actually it is a aquatic environment. In the aquatic environment la leech oda body parunga eppadi extend ஆகி ribbon shape la இருக்கு. ஸோ நீளமாகும்போது ரிப்பன் ஷேப்பில் இருக்கும் படித்தோம் இல்லையா? ஸோ இந்த பிக்சரில் அது கிளியராக தெரியுது பாருங்கள். அது நீளமாக்கி பாடியை நீளமாக்கி ஸ்விம் பண்ணும்போது பாடி அப்படியே ஃப்ளாட் ஆகி ரிப்பன் ஷேப்பில் இருக்குது. அண்ட் ஆல்சோ இதில் அதோட கலர் கிளியராக தெரியுது. அதோட டார்சல் சர்ஃபேஸ் என்ன கலரில் இருக்குது? Olive green colorல இருக்கு. So dorsal surface is olive green in color. You can see clearly in the picture. And the second picture is showing the swimming movement of the leech. Clear? So for swimming also it requires the contraction and relaxation of the muscles. Clear? Now we have seen the different aspects of leech. Now this is the time to recap. So we have seen about the 2 characters about the leech, like they are ectoparasitic and sanguivorous. They are having a vermiform body. And dorsal surface is olive green in color and ventral surface is orange red in color. They are showing metameric segmentation with 33 segments. And the segments are divided by annuli or rings. And it is having a prominent clitellum from 9th segment to 11th segment, which is secreting the cocoon. And there is sense organ like 5 pairs of eyes, annular receptors and segmental receptors. And the anterior sucker is located from first to 5 segments. From first segment to 5th segment, and posterior segment is formed by the fusion of 27th to 33rd segment, and mouth is located in the first segment, anus in the 26th segment on dorsal surface, and nephridiopods are 17 pairs from 6th to 22nd segment, and male pore is located in the 10th segment, and female pore is located in the 11th segment. And also we saw about the locomotion of leech. The leech is capable of moving both in land as well as in water. Okay, so it is capable of undergoing crawling or looping movement in land as well as swimming movement in
water. So this recap slide is useful for revising what all we saw today. Okay, now we have seen about the external morphology of leech, like segmentation, coloration, as well as the external apertures present in the leech, and as well as the sense organs present in leech. So all these things, sometimes you may get some doubts, you can post it in the comment box. Clear? And also now I have given you a homework. In the slide la vandu or 6 questions or simple questions, 1 mark questions irukku. Appo இந்த ஸ்லைடை நீங்கள் ஃபுல்லாக லிசன் பண்ணிவிட்டு இந்த 6 1 marksக்கும் ஆன்சரை நீங்கள் கமெண்ட்டில் கொடுக்கணும். ஓகே, this is for all the 10th standard students who are watching my video. Clear? So do this homework and you submit it in my comment box. ஸோ மறக்காமல் நம்ம மௌனிகா ஜுவாலஜி கோச்சிங்கை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் அதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஓகே.